பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ள திருபுவனத்திலும் சோழ அரசர்கள் ஒரு கல்லூரியை ஏற்படுத்தினர். 42 வேலி நிலம் ஒதுக்கப்பட்டது. 260 மாணவர்களும் 12 ஆசிரியர்களும் அங்கு இருந்தனர். 260 மாணவர்கள், 12 ஆசிரியர்கள். இதிகாசங்களும் மனுதர்ம சாஸ்திரமும் அங்கு கற்பிக்கப்பட்டன. இதிகாசம்னா ராமாயணம், மகாபாரதம். மனுதர்மம் இருக்கு, புக்கு படிச்சு பாருங்க. உண்மையிலேயே மனுதர்மம்னு ஒன்று இருந்துச்சு. அந்த நாட்டில் வாடுறது கூட மானக்கிழவு. ஆனால் தான் நம்மளோட இயக்கத்தில் பெண்களே தலைமை ஏற்று மனுதர்ம சாஸ்திரத்தை எரிக்கிற போராட்டத்தை நடத்தினாங்க. அம்பேத்கரும் எரிச்சிருக்காரு. முதல்ல எரிச்சது நம்ம தான் எரிச்சோம். அவ்வளவு மோசமான ஒரு நூல். பெண்கள் எல்லாரும் விபச்சார தோஷம் உள்ளவரும் எழுதுறானையா? நல்லா நினைச்சு பாருங்க. மனுநீதி சோழனா இல்லை வெக்க கேடு, விளக்கமாத்துக்கு பஞ்ச பஞ்ச குஞ்சம் கட்டுற மாதிரி. இங்க இருக்க புத்தகம் வாங்க, ஒரிஜினல் பஞ்சமே இருக்கு. 12ஆம் நூற்றாண்டு சோழ அரசர்கள் திருவாடுதுறையில் ஒரு கலைக்கழகம் கண்டனர். அங்கு வடமொழியில் சாரக சமிதை, அஷ்டாங்க இருதய சமிதை 2 பாடங்கள் ஆரியத்திற்கு அடிபணிந்து இவற்றை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படிதான் நம்முடைய கல்வி. ஏன் பாப்பானோட மார்க் பெரியார் இந்த மார்க் மொழியினாரு? இவங்களுக்கு இந்த வேத மந்திரங்களும் உபனிஷத மந்திரங்களும் மனப்பாடமா ஒப்பிச்சு அந்த பரம்பரையா அவன் ஜீன்லே இருக்கு. ஆனால் தான் பெரியார் சொல்றாரு, என்னடா அவன் படிப்பு, வயிற்று பழப்புக்கு லைசன்ஸ் தாண்டா அவன் படிப்புனாரு. இப்படி நம்முடைய கல்வி, நம்முடைய பண்பாடு என்பது அதை முட்டாள் தற்குறிகளாக்கிட்டான். ஒரு இனத்தையே தற்குறிகளாக்கிட்டான். சரி, ஊர் பேர், மனுஷன் பேர் இப்படி ஆச்சு. நம்முடைய ஊர் பெயர்கள் எடுத்துக்க. எங்க ஊர் மாயவரம். உண்மையான அது பேர் என்ன? மயிலாடுதுறை. அதை போராடி வாங்கியிருக்கோம். மயூர்னா மயில், மயில் ஆடுதுறை. நானே பார்த்துருக்கேன். அங்கே ஒரு காவிரி கரை இருக்கும், அங்கே ஒரு ஆலமரம் இருக்கும், அதில் மயில்லாம் இருக்குது. நானே பார்த்துருக்கேன். அது என்ன பண்ணா மாயவரம் நாள். விருத்தாசலம்னு ஊர் இருக்கு. யாராச்சும் வந்திருக்கீங்களா? அது பக்கத்தில் இருக்கு. அதனுடைய பெயர் திருமுதுகுன்றம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, திருமுதுகுன்றம். என்ன செஞ்சா? விருத்தாசலம். சலம்னா மலை, முதுகுன்னா அந்த விருத்தம். திருமுதுகுன்றம் மாத்திட்டான். திருமுதுகுன்றத்தை விருத்தாசலம்னு மாத்திட்டான். வேதாரண்யத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு உண்மையான பேரு திருமறைக்காடு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. காடு என்பதற்கு சமஸ்கிருதத்துல ஆரண்யம். ராமாயணத்தில் ஆரண்ய காடுன்னு வரும். திருமறைக்காடுன்னா இடையினரானா மான்கள் அதிகமாக நிறைந்த காடு. இவன் என்ன பண்ணா, அந்த இடையினரானாவை பெரிய ராணாவாக்கி மறைய வேதமாக்கி திருமறைக்காடு என்பதை வேதாரண்யம். கும்பகோணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய பெயர் குடமூக்கு. கும்பம் குடம். கபிஸ்தலம் மூப்பனார் ஊர். கபிஸ்தலம் மூப்பனார் ஊர். அதனுடைய பெயர் குரங்காடுதுறை. சிதம்பரம் அதனுடைய பேர் சிற்றம்பலம். அது சிதம்பரம் ஆயிடுச்சு. திண்டிவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த உண்மையான பேர் என்னீங்களா? புளியந்தோப்பு. இப்படி சொல்லிட்டே போகலாம். ஆக திட்டமிட்டு
அமைச்சர்களை அரசர்களை கையில் போட்டு இந்த பார்ப்பனர்கள் தமிழை சமஸ்கிருதமயமாக்கி அதுதான் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு என்று ஆக்கிவிட்டார்கள். இதெல்லாம் மாற்றணும். ஏன் நம்ம அரசியலுக்கு போய் செய்ய முடியலன்னா மக்கள்கிட்ட மாற்றம் வரணும். கடவுளை கும்பிடாதுன்னு சட்டம் போட்டால் நடக்காது. அவன் மூளையில் மாற்றப்பட்ட விலங்குது. சரி, நம்ம வீட்டில் விழாக்கள் நடத்துகிறோம், பண்டிகைகள் கொண்டாடுறோம். ஏதாவது தமிழுக்கு உள்ளது இருக்கான்னு சொல்லுங்க. அது தீபாவளியாக இருக்கட்டும், தமிழ் வருடங்கிறான் ஐயா, 60 வருடம் தமிழ் வருடம். ஒரு வருடத்தின் பெயராவது தமிழ்ல இருக்கா? பிறப்பவ இவ இவ தாதுன்னு ஆரம்பிச்சு போயிடு 60 வருஷம் தமிழ் வருடமா? ஆனா தமிழ பேர் இருக்காதா? அதுக்கு ஒரு புராணம் எழுதி வச்சிருக்கான் பாருங்க. நாரதர் என்கின்ற ஆண் கடவுளுக்கும் கிருஷ்ணன் என்கின்ற ஆண் கடவுளுக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் இந்த 60 வருடங்கள்லாம். எவ்வளவு அநாகரிகமா ஆபாசமா இதெல்லாம் கேட்டு உட்கார்ந்துருக்கணும். ஆனா ஒரு பயலும் பேச மாட்டான். பத்தி நாம் தமிழர் பேச மாட்டான். வீரம் பேசுறாருல, அவரு பேச சொல்லுங்க. அவர் இந்த மேடையில் இருந்து விளம்பரம் ஆனவர் தான். எல்லாம் விளம்பரத்துக்கு வேணும்னா பெரியார் மேடை வேணும், வச்சு பழைக்கணும்னா அதை காட்டி கொடுக்கணும். 60 வருடங்கள் தமிழ் பேரு, அது ஆபாசமா சொல்றான். கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்ப நாங்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் விழாவை தமிழர் கலை பண்பாட்டு புரட்சி விழா நடத்துவோம். ஒவ்வொரு வருடமும் கலைஞர் வருவார். கலைவாணர் அரங்கத்தில் 1989 நடந்த விழாவில் நம்முடைய தலைவர் ஆசிரியர் ஒரு கோரிக்கை வச்சார். உங்கள் காலத்தில் தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டுன்னு சட்டம் கொண்டு வரலன்னா வேறு யார் ஆட்சி காலத்தில் கொண்டு வர முடியும்னு கேட்டார். கலைஞர் சொன்னார், முடிவது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லிட்டு போனார். அதே மாதிரி கொண்டு வந்தார். பின்னால் வந்த ஜெயலலிதா அம்மையார் பார்ப்பன ஆட்சி, மறுபடியும் அந்த சட்டம் செல்லாது. எங்க போயிட்டு இருக்கணும்? பண்டிகை எல்லாம் தீபாவளி பண்டிகை எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமாயணத்துலேருந்து இந்த அசுரன் அரக்கன் ராட்சதன் அப்படின்னு வரதே எல்லாம் வேதங்கள்லேருந்து ராமாயணத்துலேருந்து திராவிடர்களே தான். நம்ம சொல்லல, வரலாற்று ஆசிரியர்களே சொல்றான். பண்டித ஜவஹர்லால் நேரு சொல்றாரு, விவேகானந்தர் சொல்றாரு, சீனிவாச ஐயங்கார் வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு. அசுரர்கள் அரக்கர்கள் ராட்சதர்கள். அதான் இன்னைக்கும் ராமாயணம் மகாபாரதம் தெய்வம் பூத்திட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு அந்த அழிஞ்சிட போகக்கூடாது. அந்த சிந்தனையிலிருந்து விடுதலாகக்கூடாது. சரி, நம்ம வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகள் இருக்குங்க. வீடு திறப்புழான்னா நம்ம புதுமணி புகுவிழான்னு சொல்லியிருக்கோம். அவன் என்ன கிரக பிரவேசம். கிரகம்னா வீடு. அதில் பசுமாட்டை உள்ளே விட்டு அது சாணி போட்டால் ரொம்ப விசேஷமா. இவங்களை என்ன பண்ணுறது?